வீடு வாங்குறது நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவு தான். அப்படி ஒரு வீடு வாங்கிட்டோம், அதோடைய சாவி இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாவியை நம்ம வாங்கல அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? போக முடியாது தானே. அந்த வீடு வாங்கினதே வேஸ்டா போயிடும். இதே மாதிரிதான் நாளைக்கு மறுமையில சொர்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த சொர்க்கத்துடைய சாவியா தொழுகை தான் இருக்கும். அந்த தொழுகை இல்ல அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ள நம்மளால உள்ள போகவே முடியாது. மறுமையில நம்ம எழுந்த உடனே முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியே உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது அப்படின்னு தான். இன்னைக்கு நமக்கு 5 நேரம் தான் தொழுகையை கடமை ஆக்கியிருக்கான் அல்லா, 50 நேரம் இல்ல. அந்த 5 நேரத்திலேயே 5 நேரமும் சரியா தொழுகிறோமா? தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்றான். அப்போ ஒவ்வொரு தொழுகையும் நேரத்துல நம்ம நிறைவேற்றோமா? இன்ஷா அல்லாஹ் ஃபர்தான தொழுகையில கவனம் செலுத்துவோம், அதை சரியான நேரத்துல நிறைவேற்றுவோம். அடுத்த சுன்னத்தான தொழுகையில கவனம் செலுத்துவோம், இன்னும் இதர தொழுகைகளையும் கவனம் செலுத்துவோம். சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக, சொர்க்கத்துல சந்தோஷமா வாழக்கூடிய மக்களாக நம்மள அல்லாஹ் ஆக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.